மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். தங்கச்சியாக இருந்த அவளை நீ தான் கொட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு. நீ தான் அவளுக்கு அடிச்சிருக்க. அவனை நான் உன்னை மட்டும் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. எப்போ என் மூஞ்சுக்கு நேரம் வந்து நிற்கிறியோ அப்போ உன் வாழ்க்கையை மறந்துட வேண்டியதா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி சூசைட் பண்ண போகிற சொல்லி வாட்ஸ்அப்பில் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தான். நான் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி நாங்கள் போனேன். சரணி, ஏய் அக்கா, நம்ம நிஜமாவே அவனை தேடி போகணுமா? எனக்கு சரிப்பட்டு வரல. தப்பு. ஏன் பயப்படுற? பைபிள் அக்கானா அவன் ஃபோன்லேயே எதுக்கு போய் பயப்படுற? எனக்கு அப்படின்டா அவன் ஒரு ஆள், அவனுக்கு பற்றி இந்த விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்க? உங்களெல்லாம் அக்காவுக்கு போகக்கூடாதுக்கா. பார்த்துக்கலாம், போ. வாழாயின் வாழை வாழவே இது வரைக்கும் பார்த்த சம்பவத்தை உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை, காமிக்கல. என்ன நடந்துச்சுன்னா, என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு நடந்த சம்பவம் இதேமாரி 3 பிள்ளைங்க வாழ்க்கை நடந்திருக்கு. அந்த பிள்ளைங்க சாவறதுக்கு போகிறதுக்குள்ள நான் அவங்கள காப்பாற்றிட்டேன். எது மூலமாக செய்து தெரியல, ஆனால் கடவுள் வந்து எனக்கு அந்த விஷயத்தை காட்டிட்டாரு. 3 உயிர் போகும்போது போய் காப்பாற்றுன்னு சொல்லி அவர் மூலமாக நாங்கள் 3 பிள்ளைங்க வாழ்க்கையை நான் சேவ் பண்ணிட்டானா, அந்த 3 பிள்ளைங்க சாவு போகிறதுக்கு ஒரு காரணம் மைக்கேல். அவன் மட்டும்தான். அவன் எனக்கும் கால் பண்ணுறான், மிச்சம் இருக்க 3 பிள்ளைங்களுக்கும் கால் பண்ணியிருக்கான். அவனால் எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியல, ஆனால் அவனால் என் கூட பிறக்காத தங்கச்சியோட உயிர் போயிருக்குது. அந்த வெறி, அந்த கஷ்டம், ஒரு பொண்ணோட வழி என்ன தெரியாமல் யாரும்
எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஈஸி. ஆனால் இந்த மாரி ஒரு ஆண்களை ஏதாவது பண்ணியே ஆகணும்ல. அதனால தான் நான் ஒரு திட்டமே போட்டேன். இந்த 3 பிள்ளைங்களை வச்சு வலினா என்னது, வேதனைனா என்னது, அது இது பண்ண என்னென்ன வெடிக்கும் அவனுக்கு நான் உணர வைக்க போகிறேன். அவனை தேடி தான் எங்கள் பயணம் போகுது. ஒரு ரீச் பண்ண அவன் என்னென்ன பண்ண நீ மட்டும் நீங்கள் wait and see. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுனால தான் என்னால் தாங்கிக்க முடியாமல் அவன் யாருன்னு எனக்கு தெரியணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இது நடந்ததுனால தான் நாங்கள் எல்லாம் இந்த பிளானிங் போட்டோம். அக்கா 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 அவளை பார்த்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நிஜமாவா? ஆமாக்கா. காட்டு. ஆடு நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு வித்யா. நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னல நம்மளுக்கு ஒரு நேரம் வரும்னு. எவ்வளோ பேர் இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னு.
இன்னைக்கு பொங்கல். ஆமாம், இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களே, இந்த விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் தெரியாதாக்கா? எதுவும் பேச மாட்டாங்களா? இருந்தால் தானே கேட்குறதுக்கு. சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? ஒரு நிமிஷத்துக்கு ஃபோன் கேட்குறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி தாத்தா அதுமாரி யாரும் இல்லை உங்களுக்கு? தனியாக தான் இருக்கேன். எனக்கு தெரியல. இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நான் யாருன்னு சொல்லி கொடுத்தது, அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ், இவங்க கூட ரொம்ப நான் க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு கும்பலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆனால் இப்போ எனக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, எதுவுமே ஆசை வர மாட்டேங்குது. எனக்கு இந்த காற்று, மழை, கசங்க வைக்க அந்த கடல் ஓடி, இதால் மட்டும் எனக்கு போதும்னு தோணுது. ஏன் லவ், மேரேஜ் இதுமாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. என் வாழ்க்கை நான் அது கடைசி வரைக்கும் கூட இருக்கிற வாழணும். அதில் என்னக்கா இருக்கு? ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையை தனி வாழ்க்கைக்கா, ஜாலியாக இருக்கலாம். முட்டாளாக வாழணும்னு ஆசைப்படல. இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிட்டு இதே பிரச்சனை இதே எல்லா விஷயத்துக்கு வந்து நம்ம தான் மாட்டிக்கணும். மூளை யூஸ் பண்ணணும். ஐயோ, நான் உங்ககிட்ட இப்போ நீங்கள் என்ன கேட்டேன், அதுக்கு சின்ன கருத்து பேசிட்டீங்க. கடவுள் இப்போ தூங்க போகணும்.